ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப சரியான ஒரு ரெசிபி. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு கம்பு சாதம், அப்புறம் கம்பு சாதம் வச்சு கம்பம் கூழ் எப்படி செய்கிறது, அப்புறம் கம்பு தயிர் சாதம் எப்படி செய்கிறது, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கம்பில் வந்துட்டு நிறைய அயன் சத்து இருக்குது. அது போக ரொம்பவே குளிர்ச்சி இது உடம்புக்கு. இந்த சம்மரில் இது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே. இந்த சூப்பரான கம்பு சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஈஸியான கம்பு சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கம்பு வந்துட்டு லேசா தண்ணி தெளிச்சு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். பாருங்க, லேசா ஈரமா இருக்கு. நிறைய தண்ணியில லைட்டா தண்ணி தெளிச்சு. இது வந்துட்டு நாட்டு கம்பு, குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. இதுலயே பெரிய சைஸ் கம்பு கிடைக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு கிளீன் பண்றது கொஞ்சம் ஈஸி. ஆனா இதுதான் உடம்புக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. இப்போ இது என்ன பண்ண போறோம்னா மிக்சியில போட்டு பல்ஸ்ல ஒரு 2 சுத்து விட போறோம். இங்க பாருங்க, பல்ஸ்ல போட்டாச்சு. பாருங்க கையில எவ்வளவு தோல் வந்துட்டு ஒட்டுது. இப்போ இதை வந்துட்டு நீங்க புடைச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட கம்பு வந்துட்டு சுத்தமாயிடும். சுத்தம் பண்ண கம்பை இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடச்சி வச்சுடுங்க. இந்த மாதிரி உடச்சி நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டா நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கும் போது நீங்கள் கம்பு சாதம் செஞ்சுக்கலாம், தோசை சுடலாம், இதை அரைச்சி பணியாரம் சுடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கம்பு பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு போடுறேன். கம்பு பணியாரம் அப்புறம் கம்பு தோசை ரெண்டும். இப்போ இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் கம்பு சாதம் செய்ய போகிறோம். 1 கப்பு கம்புக்கு 3 கப் தண்ணி வந்து சரியா இருக்கும். நான் இன்னைக்கு 1 கப் செய்ய போறேன். 3 கப் தண்ணி இதுல விட்டுருக்கேன். இப்போ இது வந்துட்டு லேசா பபிள்ஸ் வர அளவுக்கு பாயில் வரட்டும். அப்போ நம்ம கம்பு சேர்த்திக்கலாம். லேசா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கம்பு போட்டுறணும். நல்லா தளன்னு கொதிக்கும் போது கம்பு போட்டோம்னா கட்டி கட்டியா ஆயிடும் சம்டைம்ஸ், கரெக்டா கிளறி விடலைன்னா. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கம்பை போட்ட போறோம். 1 கப் அளவுக்கு நான் கம்பு எடுத்து வச்சிருக்கேன், உடைச்ச கம்பு. இப்போ இந்த கம்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம உப்புமா கிளறுவோமோ அந்த மாதிரி. இந்த தண்ணியோட அளவு வந்துட்டு ஒரு கம்பை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். நீங்கள் வந்துட்டு செய்யும் போதே உங்களுக்கு தெரியும். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி வந்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு பாயில் பண்ண தண்ணி நீங்கள் விட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணும்னா தேவைப்பட்டா. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் இந்த தண்ணியோட இந்த கம்பு கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி வைக்கலாம். இப்பயே மூடி வச்சோம்னா கீழே போய் பிடிச்சிக்கும் கம்பு. இங்கே பாருங்க, கம்பு வந்துட்டு ஓரளவுக்கு தெரியுதா, நல்லா தண்ணியோட சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நல்ல ஒரு கிளறி விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி நீங்கள் ஒரு 4 விசில் வரைக்கும் விடலாம். கம்பு அப்போ தான் நல்லா வேகும். இப்போ குக்கர் போட்டு மூடி நான் ஒரு 4 விசில் விட போகிறேன். இப்போ இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 4 விசில் விட்டு நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் மேலே கொஞ்சமாக கஞ்சி நிற்கும் கண்டிப்பாக. நம்ம இதை கிளறி விட்டு திருப்பியும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ திருப்பி நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளறி விடலாம். பாருங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு நம்மளோட கம்பு. இது மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே எல்லாம் பிடிக்காது. கொஞ்ச நேரம் வேக விட்டு அந்த தண்ணியில் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வச்சிங்கன்னா பிடிக்காதுங்க. பாருங்க, கீழே எல்லாம் பிடிக்கல எதுவும், தெரியுதா? இந்த மாதிரி குக்கர்லேயே நீங்கள் ஈஸியாக செய்யலாம். நீங்கள் பாத்திரத்தில் செய்யணும்னா அது ரொம்ப நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ போதும், இதில் ஒன்றும் தண்ணி இல்லை, நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படியே ஆற விட்டுட்டோம்னா அது நல்லா வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி உருட்டி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்துட்டு சூடாகவும் சாப்பிடலாம். சூடாக இதுக்கு வந்துட்டு எதெல்லாம் சூட் ஆகும்னா கொள்ளுப்பருப்பு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொள்ளு கடைசல் வந்து நம்மளோட சேனல்லையே நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். கொள்ளுப்பருப்பு, கொள்ளு ரசம், நல்ல உரப்பான புளி ரசம், நல்ல புளிப்பான புளி ரசம், அப்புறம் புளிக்குழம்பு, துவரம்பருப்பு கடைஞ்சது, தக்காளி போட்டு கடைஞ்ச துவரம்பருப்பு, அதெல்லாம் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. சாதத்துக்கு பதிலாகவே நீங்கள் கம்பு சாதம் வச்சு நீங்கள் அதெல்லாம் போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்த விட பெஸ்ட் என்னன்னா தயிர் போட்டு சாப்பிட்றது. இது கூட தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கூட வந்துட்டு சின்ன வெங்காயமும் ஊறுகாவும் வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறிச்சு நம்மளோட கம்பு சாதம். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் ஈரமன்ட்டு இந்த கரண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுருங்க.
இப்போ இதை வந்துட்டு தேவையான அளவுக்கு உருண்டைகளாக நம்ம வந்துட்டு பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இப்போது கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக தான் பிடிப்பேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிப்பேன். ஏன்னா தேவையான அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதனால தேவைப்பட்டால் 2 உருண்டை வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி நம்ம இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். எல்லா கம்பு சாதத்தையும் உருட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் ஒன்றும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சம் கம்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம தயிர் சாதம் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க, தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எங்கள் ஊர் பக்கம் இந்த கம்பு தயிர் சாதம் வந்துட்டு கல்யாணங்களில் கூட வைக்கிறாங்க. இது கூட வந்துட்டு மோர் மிளகா அப்புறமேட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கம்பு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கம்பு சாதம் வந்துட்டு நான் நேற்று செஞ்சது தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இது வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நைட் எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா லைட்டாக புளிச்சிருக்கும் காலையில். அந்த மாதிரி லைட்டாக புளிக்க வச்சு கொஞ்சமாக மோர் கலந்து குடிச்சிங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லது, ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. இப்போ இதை வந்துட்டு எப்படி கரைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து போட்டுக்கோங்க. இதுலேருந்தே கொஞ்சமாக இந்த தண்ணியும் விட்டுக்கோங்க. இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு திருப்பி வேறு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நம்ம இன்னைக்கு ஒரு 2 உருண்டை போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு திருப்பியும் நீங்கள் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இந்த உருண்டைக்கு நான் திருப்பவும் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். கிராமத்துல எல்லாம் இதில் வந்துட்டு மோர் கூட சேர்த்த மாட்டாங்க, வெறுமனே இதை புளிக்க வச்சு உப்பு சேர்த்து கரைச்சி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அதை வச்சு கடிச்சு சாப்பிட்டுக்குவாங்க. அது காலையில் சாப்பிட்டு போனாங்கன்னா மத்தியானம் வரைக்கும் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இப்போ நாம் இது கூட கொஞ்சமாக தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா கைவிட்டு நல்லா கரைச்சிடுங்க. இந்த மாதிரி கூலாக கரைச்சி குடிக்கலாம். மத்தியான நேரம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா தயிர் விட்டு பிணைஞ்சு தயிர் சாதம் மாதிரி நீங்கள் கம்பு சாதம் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ கரைச்சி வச்ச நம்மளோட இந்த கம்பங்கூழுக்குள்ளே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வெட்டின சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பச்சை மிளகாய் அதையும் உள்ளே போட்டுருங்க. வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு டம்ளரில் மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றிடலாம். நம்மளோட கம்பங்கூழ் ரெடி. நம்மளோட கம்பு சாதம், கம்பு தயிர் சாதம், கம்பங்கூழ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.